வணக்கம் மக்களே. எஸ்பிஐ வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள் மற்றும் எஸ்பிஐ வாடிக்கையாளர்களே, உங்களுக்கென புதிய சேவை வந்திருக்கிறது. கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க. காணொளியை முழுமைக்கும் பாருங்க மக்களே. எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட காணொளியை முழுமைக்கும் பார்த்துருங்க மக்களே. வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. சரி வாங்க மக்களே, வீடியோவிற்குள் சென்று விடலாம். இந்தியாவில் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான எஸ்பிஐ வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு வகையான சேவைகளை வழங்கி வருகிறது மக்களே. தற்போது வாடிக்கையாளர்களுக்கு முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது எஸ்பிஐ வாட்ஸ்அப் பேங்கிங் சேவை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த சேவை மூலயமாக அனைத்து தகவலையும் வாட்ஸ்அப் மூலயமாக பெற முடியும். இது ஏற்கனவே அறிமுகம் செய்யப்பட்டிருந்தாலும் பலருக்கும் இது போன்ற ஒரு சேவை இருக்கிறது தற்போது வரை தெரியாமல் உள்ளது மக்களே. வாட்ஸ்அப்பில் எந்த ஒரு சேவைகளை பெறலாம் என்பது இந்த ஒரு பதிவில் நாம் பார்க்க முடியும். அதாவது இதில் உங்களுடைய வங்கி கணக்கு இருப்பை சரிபார்க்கலாம் மக்களே. சிறு அறிக்கை, அதாவது 10 பரிவர்த்தனைகள் வரை, கணக்கு அறிக்கை 250 பரிவர்த்தனைகள் வரை, வீட்டுக்கடன் மற்றும் கல்விக்கடன், வட்டி சான்று, ஓய்வூதிய சீட்டு சேவை, கடன் தொடர்பான தகவல், வீட்டுக்கடன், கார் கடன், தங்க கடன் மற்றும் கல்வி கடன், அடிக்கடி கேள்விப்படும் கேள்விகள் மற்றும் வட்டி விகிதங்கள் ஆகிய பல சேவைகள் இதில் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐயில் எந்த ஒரு எண்ணை பதிவு செய்திருந்தாலும் அந்த ஒரு எண்ணிலிருந்து, அதாவது நீங்கள் +91 72 08 93 31 48 என்ற ஒரு எண்ணுக்கு உங்களுக்கு சரியாக புரியலனா நான் அனைத்து விதமான விஷயங்களும் திரையில் ஆதாரத்துடன் காண்பிக்கிறேன். ஸோ அதை பார்த்தும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு நம்பருக்கு எண்ணுக்கு அனுப்ப வேண்டும் மக்களே. அதன் பிறகு உங்களுடைய மொபைலில் ஒரு செய்தி வரும். இந்த ஒரு செய்தியின் மூலயமாக பதிவு உறுதிப்படுத்தப்பட்டதும் உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிலிருந்து 90 22 69 0 22 6 என்ற ஒரு எண்ணுக்கு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனுப்ப வேண்டும். பிறகு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப தேர்வு செய்யலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. மூத்த குடிமக்களாக இருக்கட்டும், அடிக்கடி உங்களுடைய வங்கி கிளையை அணுகுவதற்கு தூரமாக இருக்குன்னா இந்த ஒரு சேவையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே. ஏன்னா வாட்ஸ்அப் அப்படின்றது பொதுவாக அனைத்து மக்களுமே பயன்படுத்துகிறோம். அதனால் இந்த ஒரு சேவை ரொம்பவே ஒரு மகிழ்ச்சி தகவலும் கூட. நன்றி மக்களே. எஸ்பிஐ வாடிக்கையாளர்களுக்கு காணொளியை பகிர்ந்து கொள்ளுங்கள்.